உங்க மனச இரும்பு மாதிரி மாத்தணுமா? இந்த வழிகளை பின்பற்றுங்க. நாம் உடம்பை ஃபிட்டாகவும் கட்டுமஸ்தாகவும் வைத்துக் கொள்ள ஜிம்முக்கு போகிறோம், விதவிதமான உடற்பயிற்சிகளை செய்கிறோம். ஆனால் நம்முடைய மனதை வலிமையாக்க நாம் என்ன செய்கிறோம்? உடல் வலிமை எவ்வளவு முக்கியமோ அதைவிட பன்மடங்கு முக்கியமானது மன வலிமை. மன வலிமை என்பது வெறும் புத்திசாலித்தனம் மட்டுமல்ல, அது பிரச்சனைகளைக் கண்டு பயப்படாமல் இருப்பது, கஷ்டமான நேரத்தில் நிதானத்தை கடைப்பிடிப்பது, தோல்விகளிலிருந்து மீண்டு வருவது. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மனதை உருவாக்க உதவும் சில எளிய மன பயிற்சிகளைத்தான் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம். மனதை அடக்கும் தியான பயிற்சி. நமது மனது ஒரு குரங்கு மாதிரி, ஒரே இடத்தில் நிற்காமல் அங்கேயும் இங்கேயும் தாவிக்கொண்டே இருக்கும். தேவையற்ற எண்ணங்கள், கடந்த கால கவலைகள், எதிர்கால பயங்கள் என அலைபாய்ந்து நமது சக்தியை வீணாக்கும். இந்த மனக்குரங்கை அடக்க சிறந்த வழி தியானம். தினமும் ஒரு 10 நிமிடங்கள் அமைதியான இடத்தில் அமர்ந்து உங்கள் மூச்சின் மீது மட்டும் கவனம் செலுத்துங்கள். மூச்சு உள்ளே செல்வதையும் வெளியே வருவதையும் மட்டும் கவனியுங்கள். இந்த எளிய பயிற்சி உங்கள் கவனச்சிதறலை குறைத்து மனதை ஒருமுகப்படுத்தவும் அமைதிப்படுத்தவும் பெரிதும் உதவும். கம்ஃபர்ட் ஐ விட்டு வெளியே வாருங்கள். மன வலிமையின் முக்கிய அம்சம் சவால்களை எதிர்கொள்வது. நமக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட சுலபமான விஷயங்களை மட்டுமே நாம் செய்து கொண்டிருந்தால் நமது மனது சோம்பேறியாகிவிடும், அதன் வளர்ச்சி நின்றுவிடும். எனவே தினமும் உங்களுக்கு லேசாக பயம் தரக்கூடிய அல்லது கொஞ்சம் சவாலான ஒரு சின்ன விஷயத்தையாவது செய்யுங்கள். அது புதிதாக ஒருவரிடம் பேசுவதாக இருக்கலாம், தெரியாத ஒரு பாதையில் நடந்து செல்வதாக இருக்கலாம், அல்லது நீங்கள் செய்யத் தயங்கும் ஒரு வேலையைச் செய்வதாக இருக்கலாம். இப்படி உங்கள் கம்ஃபர்ட் ஐ விட்டு வெளியே வரும்போது தோல்வியைப் பற்றிய பயம் குறைந்து உங்கள் மன தைரியம் அதிகரிக்கும். உங்களுக்கு நீங்களே ஆதரவாக இருங்கள். நம்மில் பலருக்கும் நமக்குள் இருக்கும் ஒரு குரல் நம்மை தொடர்ந்து குறை சொல்லிக் கொண்டே இருக்கும். உன்னால் முடியாது, நீ செய்தது தவறு என்று அது சொல்லும். ஒரு வலிமையான மனதை உருவாக்க இந்த நெகட்டிவ் குரலை நீங்கள் மாற்ற வேண்டும். எதிர்மறை எண்ணங்கள் வரும்போது அதை அப்படியே நம்பாமல் உங்களை நீங்களே பாராட்டிக் கொள்ளுங்கள். செய்த சின்ன சின்ன வெற்றிகளைக் கொண்டாடுங்கள். என்னால் முடியும், நான் முயற்சி செய்கிறேன் என்று உங்களுக்கு நீங்களே தைரியம் சொல்லிக் கொள்ளுங்கள். உங்கள் மீது நீங்கள் வைக்கும் நம்பிக்கைதான் உங்கள் மன வலிமையின் அசைக்க முடியாத அடித்தளம். மன வலிமை என்பது ஒரே நாளில் கிடைக்கும் ஒரு சூப்பர் பவர் அல்ல. எப்படி உடற்பயிற்சியை தொடர்ந்து செய்யும்போது தசைகள் வலுப்பெறுகிறதோ அதேபோல மனப்பயிற்சிகளை தொடர்ந்து செய்யச் செய்யத்தான் உங்கள் மனது இரும்பு போல உறுதியாகும். Thanks for watching this video. Please subscribe our channel. Thank you.